ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேன்வா டியூட்டோரியல். நீங்கள் கேன்வா அப்ளிகேஷனில் எப்படி ஃபாண்ட்ஸை ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது, உங்களுக்கு எது சூட்டபிளான ஃபாண்ட்ஸ் அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ நம்ம சேனலில் கேன்வாக்குன்னே ஒரு செப்பரேட் டுட்டோரியல் பிளேலிஸ்ட் வந்து போட்டிருக்கோம். அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் கேன்வா குறித்து இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த வீடியோஸையும் வாட்ச் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரி, கேன்வால ஏகப்பட்ட ஃபாண்ட்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு ஹெட்டிங் ஏதோ ஒன்று ஆட் பண்ணிட்டு நீங்க ஜஸ்ட் இந்த இடத்துல கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ஃபாண்ட்ஸ் இருக்கும். பை டிஃபால்ட்டா கேன்வா சான்ஸ் அப்படிங்கிற இந்த ஃபாண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இந்த கேன்வா சான்ஸ் அப்படிங்கிற இந்த ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெகுலரான ஃபாண்ட்டு. நீங்கள் எதற்கு வேண்டுமானாலும் இந்த ஃபாண்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ படிக்கிறதுக்கு நீட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறத இந்த கேன்வா சான்ஸ் அப்படிங்கிறத வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். சரி, இப்போ எனக்கிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்குது. பட் எனக்கு என்ன ஃபாண்ட் வந்து யூஸ் பண்ணுறதுன்னு ஒரு ஐடியா இல்லை. நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஜஸ்ட் உங்களுக்காகவே ஒரு ஐடியா வந்து கொடுக்குறேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிசைன் அப்படிங்கிறதுக்கு போங்க. இப்போ உங்களுக்கு பியூட்டி ரிலேட்டடான ஒரு போஸ்டர் தான் நீங்கள் கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஜஸ்ட் பியூட்டி அப்படின்னு போட்டுட்டு என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே வரும். ஸோ இப்போ இதில் இந்த ஃபாண்ட்டை தான் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஜஸ்ட்டு இதை இப்படி கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த போஸ்ட் உங்களுக்கு இங்கே எப்படி வந்துடும். இப்போ இந்த ஃபாண்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு அந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா போதும். இப்போ இந்த இடத்துல என்ன ஃபாண்ட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த ஃபாண்ட்டையே நீங்கள் உங்களுடைய போஸ்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஃப்ரீ போஸ்ட்டையுமே கிளிக் பண்ணிவிட்டு அந்த செக்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்க என்ன ஃபாண்ட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப சுலபமாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதனால் என்னென்னா உங்களுக்கு நிறைய ஃபாண்ட் வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்காது நீங்கள் புதுசாக உள்ளே வரீங்க அப்படின்னா. ஸோ சூட்டபிளான ஃபாண்ட்டை தான் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க நிறைய இதற்காகவே வந்து ஒர்க் அவுட்லாம் பண்ணியிருப்பாங்க. பட் நீங்கள் இந்த ஒரு ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அவங்க என்ன ஃபாண்ட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி நீங்களும் அந்த ஃபாண்ட்டை உங்களுடைய போஸ்ட்டில் யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்படி பண்ணலாம். அதே மாதிரி ஒரு சில ஃபாண்ட்டோட சஜஷன்ஸ் நான் சொல்கிறேன். ஜஸ்ட்டு நீங்கள் அதையும் கூட யூஸ் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட்டு நான் ஒரு டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்ரீ டெக்டாக்ஸ் அப்படிங்கிற நம்ம நேமை வந்து கொடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இந்த ஃபாண்ட்டில் ஒரு பிளட் ட்ராப் மாதிரி வேணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள். இதில் போயிட்டு உங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய அந்த ஆப்ஷனை வந்து டைப் பண்ணிங்கன்னா போதும். அது ரிலேட்டடாக ஏதாவது ஃபாண்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு பாருங்கள் அந்த பிளட் ட்ராப் அந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இதே மாதிரி இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு உங்களுடைய நேமை வந்து டைப் பண்ணிட்டீங்க. சிக்னேச்சர் டைப்பில் வேணும் அப்படின்னா சிக்னேச்சர் அப்படின்னு போட்டிங்கன்னா சிக்னேச்சர்லேயே இத்தனை டைப் இருக்குது பாருங்கள். இதில் உங்களுக்கு எது வேணுமோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். இல்லை எனக்கு ஒவ்வொரு ஃபாண்ட்டாக தான் நான் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த சர்ச் பண்ணதை எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதில் எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் ஃபாண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணுவாங்க. ஸோ இப்படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சூட்டபிளான ஃபாண்ட்ஸை ரொம்ப சுலபமாக நீங்கள் யூஸ் பண்ணிட முடியும். பட் என்னோட சஜஷன் என்னென்னா, நீங்கள் ஒவ்வொரு போஸ்ட்லையும் நீங்கள் வெவ்வேறு மாதிரியான ஃபாண்ட்டை வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு யூசர் வந்து பார்க்கணும் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கிறத அவங்க பார்த்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டெக்ஸ்ட் வந்து புரியும் விதத்தில் இருக்கணும். ரொம்ப டிஃபிகல்ட்டான ஃபாண்ட்டை வந்து சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அவங்க ரொம்ப வந்து கவனித்து பார்த்தா தான் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறதே அவங்களுக்கு புரியும். ஸோ அந்த மாதிரி ஃபாண்ட்டை வந்து யூஸ் பண்ணுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்க்குறதுக்கு கிளாரிட்டியாக இருக்கணும், பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கணும். ஸோ நீங்கள் ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு சில மெட்ரிக்ஸ் அளவுகளாக வச்சுட்டு சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய போஸ்ட் நிறைய பேருக்கு போய் சேரும். அதே மாதிரி இம்பேக்ட்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் கேன்வாவில் ஃபாண்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, அதை எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்த்தோம். அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே கேன்வா குறித்து இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம பார்ப்போம். தொடர்ச்சியாக நம்மளுடைய வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பிளேலிஸ்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் மற்ற கேன்வா டியூட்டோரியல்ஸ் வீடியோவையும் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.